கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். அன்புன்றது பிறரை நேசிப்பதுதான். உள்ளத்துல அன்பு இல்லாம மத்தவங்கள ஒரு காலம் நேசிக்க முடியாது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய உலகத்துல அன்பு ஒரு வியாபாரம் ஆயிடுச்சு. யாரும் கைமாறு கருதாம மத்தவங்க மேல அன்பு செலுத்துறது இல்ல. கணவன் மனைவி உறவுலயும் எதிர்பார்ப்பு இருக்குது. தாய் பிள்ளை உறவுலயும் எதிர்பார்ப்பு இருக்குது. இப்படி ஒவ்வொருத்தரும் மத்தவங்க கிட்ட எதையாவது எதிர்பார்த்து தான் அன்பு செலுத்துறாங்க. இதுக்கு பேரு அன்பு இல்ல. அது ஒரு வியாபார பரிமாற்றம். அப்படின்னா உண்மையான அன்புன்னா என்ன? இதை யார்கிட்ட எதிர்பார்க்கலாம்? இந்த உலகத்துல இருந்து எதையுமே எதிர்பார்க்காத ஒருத்தருடைய அன்பு தான் உண்மையானதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் உங்ககிட்ட மட்டும் நீங்க அன்பா இருங்க, அதுதான் சரியானதுன்னு சொல்லுவாங்க. அன்பு அப்படியாப்பட்டது இல்ல. தேவன் அன்பா இருக்கிறாருன்னு வேதம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஆழமான உண்மை இருக்கு. அப்படி இருக்கிறப்போ மனுஷர் மூலியமா தனக்கு ஏதாவது கிடைக்கும்ன்ற எதிர்பார்ப்போடு அவர் நம் மேல அன்பு வைக்கல. ஆனா நாம நல்லா இருக்கணும்ன்ற ஒரே எதிர்பார்ப்பின் அடிப்படையில தான் அவருடைய அன்பு இருக்குது. அப்படியாப்பட்ட அன்பு இந்த உலகத்துல யார்கிட்ட இருக்குதுன்ற கேள்வி எல்லாருக்குமே ஒரு காலகட்டத்துல வந்துடுது. இதுக்கு பதில் கண்டுபிடிப்பதற்காகவும் அந்த அன்பை எதிர்பார்க்கறது சரியான்னு கற்றுக்கொள்ளவும், அப்படியாப்பட்ட அன்பு நம்ம கிட்ட உண்டாயிருக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும்னு இன்னைக்கு நேரம் எடுத்து சிந்திப்போம். என்னங்க, உங்க அம்மாவை சேர்த்த முதியோர் இல்லத்துல இருந்து கடிதம் வந்திருக்குது. உங்களை நாளைக்கு அங்க வர சொல்றாங்கன்ற மனைவியை திரும்பி பார்த்தான் அவன். ஏன்? என்னவா? இப்பதானே போன மாசம் போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னவன் கிட்ட, இந்தாங்க கடிதத்தை வாசிச்சுட்டு போய் என்னன்னு பார்த்துட்டு வாங்க. நீங்க பாட்டுக்கும் இதுதான் சாக்குன்னு இப்பவே கூட்டிட்டு வந்துடாதீங்க. இங்க ஏற்கனவே ஏகப்பட்ட செலவு இருக்கு. இதுக்கு நடுவுல அவங்கள வேற பார்க்க முடியாது. பொண்ணு படிப்பு செலவுக்கே இங்க மொழி பிதுங்குது. இதுல உங்க அம்மா வைத்திய செலவு வேற செய்ய முடியாது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னான். சரி சரி விடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவனுடைய மனசுலயும் அம்மாவை பற்றிய இனம் புரியாத பயமும், அதே நேரம் மனைவி மேலயும் கோபம் கோபமா வந்துச்சு. மறுநாள் காலையில அம்மாவை பார்க்க முதியோர் இல்லம் போனான். அவன் அங்கிருந்த மேடத்துக்கிட்ட விவரம் கேட்க, அவங்க அம்மா கொடுக்க சொன்னதா அவங்களுடைய கையில ஒரு கவரை கொடுத்தாங்க. அதை பிரிச்சு பார்த்தப்போ அவன் பேருக்கு 2 லட்சம் ரூபாய்க்கான டிடியும் ஒரு கடிதமும் இருந்துச்சு. படிச்ச அவன் அதிர்ந்து போனான். அதுல, அன்பு மகனுக்கு, உன் தந்தை இறந்தப்போ உன்னை நான் சுமையா அப்ப நினைக்கல. இப்பயும் உனக்கு நான் சுமையா இருக்க விரும்பல. உன் மனைவி எதிர்பார்க்கறது போல என்னால உடல் உழைப்ப தர முடியாது. நீ கஷ்டப்படுறத பார்க்க என்னால முடியல. இந்த நிலையில என்னால என்ன செய்ய முடியும்? ஆனாலும் உனக்கு ஏதாவது செய்ய வேணுமேன்னு ஏங்கிக்கிட்டு இருந்தப்போ செல்வந்தர் ஒருத்தருக்கு அவசரமா கிட்னி தேவைப்பட்டுச்சு. அதனால என்னுடைய கிட்னியை விற்று அந்த பணத்தை உனக்கு நான் கொடுத்துருக்குறேன். கடனை எல்லாம் அடைச்சிட்டு என் பேத்திய நல்லா படிக்க வை. அவ நாளைக்கு உன்னையும் உன் மனைவியையும் காப்பாத்துவா. பாத்துக்க எல்லாத்தையும். நீங்க எல்லாம் நல்லா இருக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நான் போறேன். இப்படிக்கு அன்பு அம்மான்னு இருந்துச்சு. பிரியமானவர்களே, இத வாசிச்சதும் அந்த அம்மாவுடைய செயலை நினைச்சு நிச்சயம் பாராட்டுவீங்க. அந்த மகனுடைய செயலை மோசமா நினைப்பீங்க. இப்படி ஒரு அன்பு நமக்கு கிடைக்காதா? நம்மளை இப்படியெல்லாம் நேசிக்க யார் இருக்கிறாங்கன்னு மனசுல அநேக முறை நீங்க குமர்னது உண்டு. நீங்க மட்டும் இல்ல, என்னை யாராவது நேசிக்க மாட்டாங்களான்னு ஏங்கி நிற்கக்கூடிய ஜனங்களால இந்த உலகம் நிறைஞ்சிருக்குது. அநேக கிறிஸ்தவர்களும் தாங்க நேசிக்கப்படும்படியா சிலர் நண்பர்கள் கிட்டயும், சிலர் வாழ்க்கை துணை கிட்டயும், பெற்றோர் பிள்ளைங்க கிட்டயும் தேடுறது உண்டு. ஆனா பரிதாபம், இந்த விதமா தேடுறதனுடைய பிரதிபலன் ஏமாற்றத்திலேயே முடிவடையுது. அனாதைகளை போல மனம் உடைஞ்சி தற்கொலை கூட செய்யறதும் நடக்குது. மனுஷங்க உங்களுக்கு எதை செய்யணும்ன்ட்டு நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அதையே நீங்க அவங்களுக்கு செய்யுங்கன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு. மனுஷங்க கிட்ட இருந்து அதிகப்படியான எதிர்பார்ப்பை நாம வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது சோர்வையும் வேதனையையும் உண்டாக்கும். அநேக வேளையில மனமடிவுக்கும் வழி நடத்தும். இந்த பிரச்சனைகளுக்கு வேதம் கூறக்கூடிய விடை என்ன? தேவனுடைய அன்புல பாதுகாப்பை கண்டுகொள்வதுதான் இதுக்கு நிரந்தரமான விடை. ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த முக்கியமான பாடம் இதோ. நீங்கள் சிதறுண்டு
அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன். பிதா என்னுடனே கூட இருக்கிறார்ன்னு யோவான் 16:32 சொல்றாரு. அதாவது பிதாவினுடைய பூரண அன்புல கிறிஸ்து தன்னை காத்துக்கிட்டது போல, இந்த உலகத்துல யார் என்ன கைவிட்டாலும் பிதா என்கிட்ட அன்பா இருக்கிறாருன்ற சிந்தையே நமக்கு மனுஷங்க மீதுள்ள எதிர்பார்ப்பை இல்லாம ஆக்கிடும்ன்றத நம்ம நினைவுல வைப்போம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமென்.